அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட்டர் ரிசர்ச் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது உங்களை நேசிக்கிறவங்க. அதுதான் நம்ம புது வருஷத்தோட ரீடிங் பார்த்தோம். அது ஓவரால் ரீடிங். இப்போ வந்து அவங்களோட இன்டென்ஷன் என்ன, உங்களை பற்றி அவங்க என்ன தான் நினச்சிட்ருக்காங்க, இல்லை இந்த கனெக்ஷனை பற்றி அவங்களோட எண்ணம் என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன, இதில் ஏதாவது தடைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். தடைகள் இருந்ததுன்னா தடைகள் எப்படி விளக்குறதுன்னு பார்க்கலாம். விளக்குறது அப்படின்னு. ஓகே ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். ஸோ பார்க்குறது பெண்களாக இருந்தால் நீங்கள் தான் ராதாராணி, டிவைன் லவ், சுப்ரீம் காடஸ். பார்த்தீங்கன்னா ஃபெய்த் இன் த பவர் ஆஃப் லவ், எபிலிட்டி டு வின் த ஹார்ட் ஆஃப் ஒன்ஸ் பிலவ்ட், இன்ட்ரெஸ்டட் increased devotion and attainment of divine love, liberation from the pains of love. என்ன இது சொல்ல வருது அப்படின்னா, உங்களோட டிவோஷன், அதாவது அந்த காதலை நம்புறதும், நீங்கள் அந்த காதல் மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் உங்களுக்கு இந்த காதலை கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் கையில். மெயினாக அதுதான். இப்படி தான் உங்களை நேசிக்கிறவங்க உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்குறது மாஸ்குலினாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நேசிக்கிறவங்க தான் இந்த ராதாராணி. ஸோ ஃபெமினன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் இந்த ராதா உங்களோட கிருஷ்ணருக்கு. ஸோ இப்படி தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. த டிவைன் காடஸ், குயின் ஆஃப் ஏஸ்தெட்டிக்ஸ், டிஃபீட் ஆஃப் எனிமீஸ், விக்ட்ரி ஓவர் அப்டிக்கல்ஸ், ஸ்ட்ரென்த் இன் ஏஸ்டிசிசம், யூனியன் வித் ஸ்பிரிச்சுவலி பவர்ஃபுல் லைஃப் பார்ட்னர். இது ரொம்ப கிளியராக சொல்லிடுச்சு. உங்களால் எதிரிகளை வெற்றி கொள்ள முடியும். ஏன்னா இங்கே பார்வதி தான் சக்தி. இந்த யூனிவர்ஸோட பவர் பார்த்திங்கன்னா பார்வதி தான். பார்வதி இல்லாமல் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் உருவாக்குறதும் எல்லாத்தையும் அழிக்கிறதும் பார்த்திங்கன்னா பார்வதி தான். கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு அந்த பார்வதியோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இருக்குது. இந்த ராதாராணியை காப்பாற்றுறதுக்கு இந்த பார்வதி இறங்கி வர போகிறாங்க. அதுதான் மெயினாக இங்கே. இந்த நீங்கள் நேசிக்கிற இந்த மாஸ்குலின் எனர்ஜி, இல்லைனா இந்த மாஸ்குலினா இங்கே ஃபெமினின் வரதுனால நான் மாஸ்குலின்னு பேசுகிறேன். ஸோ இது எனர்ஜி தான். நீங்கள் நேசிக்கிற இந்த மாஸ்குலின் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை இப்படி தான் பார்க்குறாங்க. உங்களால் இந்த எதிரிகளை அழித்து இந்த காதலை என்ன சொல்கிறது சரியான பாதையில் எடுத்துகிட்டு போக வைக்க முடியும் அவங்க நம்புகிறாங்க. இல்லை அதுதான் அவங்களோட நோக்கம். பார்வை உங்கள் மேலே வச்சுருக்கவங்க, அந்த பார்வை, அந்த அனுமானம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ராதாராணி அண்ட் பார்வதி ரெண்டுமே நீங்கள் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரம்மா, காட் ஆஃப் கிரியேஷன். இதுதான் எதையும் உருவாக்குறதுக்கு, ஒரு புது விஷயத்த உலகத்தில் கொண்டு வரத்துக்கு காரணம் பெண் தான். அந்த மாதிரி ஆக்குற சக்தி நீங்கள் தான். அவங்க வாழ்க்கையை புதுசாக மாற்ற போகிற சக்தி நீங்கள் தான் அப்படிங்கிறது இந்த மாஸ்குலினுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து க்ரியேட்டிவிட்டி, ஓவர் கம்மிங் இன்ஃபெர்டிலிட்டி, ஹாப்பினஸ் இன் திஸ் வேர்ல்ட், எய்ட்ஸ் இன் த லேர்னிங் ப்ராசஸ். ஸோ நம்ம நேற்று ரீடிங்கில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரப்போசல், மேரேஜ், லவ் அண்ட் கன்செப்ஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அதை மாதிரி ஏதாவது ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதுவும் கூட சால்வ் ஆகிடும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்கே ஸ்பிரிட் சொல்ல விரும்புகிறாங்க. ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, இல்லை உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தது, அதெல்லாம் கூட சால்வ் ஆகிடும். எல்லாமே சால்வ் ஆகி ஒரு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க. ஸோ இதுதான் அவங்க உங்களை பார்க்குற பார்வை. அந்த மாஸ்குலினோட இன்டென்ஷன் உங்களை நோக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப பியூர், ரொம்ப ஜென்யூன். கிருஷ்ணர் எப்படி ஒரு அன்கண்டிஷனல் லவ் வச்சுருந்தாங்களோ அப்படி ஒரு அன்கண்டிஷனல் லவ் தான் அந்த மாஸ்குலின் எனர்ஜி உங்கள் மேலே வச்சுருக்கிறதும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கோபதாபங்கள் இதெல்லாம் மறைஞ்சு போயிடும். பார்ப்போம் என்ன அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்பிரிட்ஸ், என்ன அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன பண்ண போகிறாங்க. இம்மீடியட்டாக பண்ணலனாலும் அவங்களோட பயணம் இந்த காதல் வாழ்க்கை எதை நோக்கி இருக்கும். பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ். நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்குது மெசேஜ் ஃபெமினனுக்கு. நீங்கள் இப்போ வந்து இந்த மாஸ்குலின் எப்போ வருவாங்க எட்டி பார்க்காம ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்களோட 9 ஆஃப் பென்டிகல்ஸ், அதாவது உங்களோட ஸ்டெபிலிட்டி, உங்களோட கரியர், உங்களோட வாழ்க்கை பயணம், உங்களோட வாழ்க்கை லட்சியம், அதை அடையிறதுல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மாஸ்குலின் எனர்ஜி உங்களை தேடி வந்து இந்த காதலை சொல்ல போகிறாங்க. நீங்கள் தான் அந்த உலகம் இந்த மாஸ்குலினுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வெற்றி காத்துட்ருக்கு. ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து அந்த வெற்றியை நோக்கி போடுங்க. உங்களுக்கு அந்த வெற்றி காத்துட்ருக்கு. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வெற்றி அடையிறதுக்கு உங்களை தகுதியானவங்கள ஆக்கிக்கோங்க. அப்படி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வெற்றி வந்து சாதாரணமாக கிடச்சிடாது. நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே சமயம் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வெற்றி வந்து உங்களை நோக்கி வர்றதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அடுத்தது நான் இங்கே என்ன பார்க்குறேன்னா இந்த மாஸ்குலினோட எண்ணம், அதாவது அடுத்து என்ன பண்ண போகிறாங்க. இமீடியட்டாக பண்ணலனாலும் அவங்க இந்த கனெக்ஷனை நோக்கி என்ன விஷயங்களை பண்ண விரும்புகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். நைட் ஆஃப் வான்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேபிள், ஸ்டடி, ஒர்க். அப்புறம் பார்த்திங்கன்னா நைட் ஆஃப் வான்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் எனர்ஜி. ஆல் ஆஃப் த சடன் எல்லாமே நடக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா 8 ஆஃப் சோர்ட்ஸ். இந்த மாஸ்குலின் எனர்ஜி மேபி ஆல் ஆஃப் த சடன் எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு கால் எடுத்து வைக்கும்போது ஒரு தடை. ஆனால் இது வந்து தடை வந்து சூழ்நிலையினால் மட்டும் இல்லை. இந்த மாஸ்குலினுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது. அவங்கள நோக்கி அவங்கள பற்றி நிறைய குழப்பங்கள் இருக்குது. இது வந்து மென்டல், அதாவது பிளாக்கேஜ் தான். அதாவது மனசளவில் இருக்க தடை தானே தவிர ரியல் லைஃப்பில் அந்த 3D வேர்ல்டில் தடை ஏதாவது இருக்குன்னா தடை இல்லை. சுற்றி இருக்க அந்த பயம், கமல்ஹாசன் மாதிரி எனக்கு எதை பார்த்தாலும் பயம் பயம் பயம்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு பயமே இல்லை. அந்த சூழ்நிலையில் அவ்வளோ பெரிய ரிஸ்க்கே இல்லைன்னா கூட ஒன்றும் இல்லை, எதாவது போகும்போது ஒரு சேர் தெரியாமல் தடுக்குச்சு, இல்லைன்னா ஒரு சின்ன யாராவது வேறு ஏதாவது யோசிச்சுருக்கும்போது யாராவது சின்னதாக தும்புனாங்க அப்படின்னாவே உடனே இந்த மாஸ்குலினுக்கு வந்து நெகட்டிவ் என்ன அலைகள் வந்து மோதுது. இது வந்து ரியாலிட்டி செக்கை இந்த மாஸ்குலின் பண்ணணும். அதுதான் எங்கள் ஸ்பிரிட்ஸ் மெயினாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. இந்த மாஸ்குலின் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க மனசில் இருக்க தடைகள் தானே தவிர ரியாலிட்டியில் அவங்க வந்து நைட் ஆஃப் வான்ஸ், அவங்களால சடனாக ஒரு மூமெண்ட் எடுத்து இந்த கனெக்ஷன் நோக்கி போக முடியும். அதுக்கான சரியான சூழ்நிலையில் தான் அவங்க இருக்காங்க. இப்போ சூழ்நிலை கைதி இல்லை, இந்த மாஸ்குலின் மனசளவில் தான் கைதியாக இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அந்த காக்கா எல்லாம் சுற்றி இத்தனை நாளாக கட்டி போட்டு இந்த யானை சங்கிலியில் கட்டி போடுவாங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது சங்கிலியை எடுத்ததுக்கப்புறம் கூட அந்த யானை அந்த இடத்த விட்டு நகராது. ஏன்னா அது மனசளவில் அந்த சங்கிலி இன்னும் கட்டிகிட்ருக்குன்னே நினச்சிருப்பாங்க. அந்த சங்கிலியில் எடுத்து அந்த சங்கிலியை தூக்கி எரிஞ்சிருப்பாங்க, இல்லைனா அது இத்தே போயிருக்கும். ஆனாலும் அந்த யானை அந்த இடத்த விட்டு நகராது. அந்த நிலைமையில தான் இந்த மாஸ்குலின். ஸோ அதுதான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி மனசளவில் இருக்க கட்டுப்பாடு தான் பயம். சிம்பிளாக சொல்லப்போனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பயம்லாம் நாங்கள் விளக்கிக்கிறோம். இப்போ அந்த மாஸ்குலின் இருக்கிற ஆக்சுவல் எனர்ஜி பார்த்திங்கன்னா நைட் ஆஃப் வான்ஸ். இதுதான் உண்மை. ஆனால் உங்கள் மனசில் இருக்க குழப்பத்தினால தான் இந்த காதலை இன்னும் சொல்ல வரல. பட் இந்த குழப்பத்தை தாண்டி இந்த காதல், ஏஸ் ஆஃப் கப்ஸ், நியூ பிகினிங். நீங்கள் இந்த அன்கண்டிஷனல் லவ், இந்த ராதா கொடுக்குற அந்த அன்கண்டிஷனல் லவ் வந்து இந்த மாஸ்குலினை பொறுமையாக அடுத்த ஸ்டெப்பை யோசிக்க வைக்கும், இல்லைன்னா யோசிக்க வைக்குது. மேபி இந்த மாஸ்குலின் வந்து ஆல் ஆஃப் த சடன் வந்து உள்ளே வந்திருக்கலாம், கனெக்ஷனில் வெளியில் ஓடி இருக்கலாம். இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு தடவை அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது தடைகள் வரனால கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஆனால் உங்களோட அந்த அன்கண்டிஷனல் லவ் வந்து அவங்கள திருப்பி இந்த கனெக்ஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு வரும் அப்படின்னு ஸ்பிரிட் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட வாழ்க்கை வட்டம், அதாவது அன்கண்டிஷனல் லவ் வந்து கொடுங்க. அதே சமயம் வந்து நீங்கள் உங்களையும் நேசிக்கணும் அந்த அளவுக்கு. கொஞ்சம் செல்ஃபிஷாகவும் இருங்க, அதே சமயம் வந்து இந்த காதலையும் தூக்கி போட வேண்டாம். அப்படின்னு அதுதான் ரொம்ப மெயினான கைடன்ஸ் இங்கே. ராதாராணி பார்த்திங்கன்னா அவங்களோட கடமையை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அதே சமயம் அப்பப்போ எஸ்கேப் ஆகி கிருஷ்ணனோட போய் ராசலீலைகள்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க என்ஜாய் பண்ணுற அந்த டைமையும் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா அவங்க சரியாக வாழ்கிற அந்த வாழ்க்கையும் இருக்குது. அதனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இப்படி ஒரு அருமையான வட்டத்துக்கு உருவாக்குங்க. அந்த வட்டத்துக்குள்ளே இந்த மாஸ்குலின் வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஒரு சேஃப் ஜோன், அதாவது சேஃப் என்விரான்மெண்ட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க பழகுங்க. எப்போவுமே வந்து இந்த காமிக்ஸ் பற்றி யோசிச்சுட்டு இல்லைனா எப்போவுமே வந்து இதாக இருக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு அழகான ஒரு இடத்த, ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீயாக ஆகுங்க. அதுக்குள்ளே இந்த மாஸ்குலின் பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ். இப்போ இந்த மாஸ்குலின் இருக்கிறது ரொம்ப இம்பேலன்ஸ்டான சுச்சுவேஷன். அதனால தான் அவங்க வரல. அடுத்தது இந்த அன்கண்டிஷனல் லவ், அப்புறம் நீங்கள் கொடுக்குற இந்த பியோர் ஜென்யூன் கைடன்ஸ், அப்புறம் இந்த எதிரிங்களை வந்து உடைக்கிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஸ்ட்ரென்த், அந்த பொறுமை. சரி நீ பார்த்துட்டு வா, இன்னொரு தடவை விழுந்துட்டியா, சரி எந்திரிச்சு வா, பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தைகள், இல்லைனா அந்த நம்பிக்கை, நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை, இந்த காதல் மேலே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை, இந்த மாஸ்குலின் மேலே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் தான் இந்த மாஸ்குலினை திரும்பவும் வந்து ஒரு பொறுமையாக உட்காந்து யோசித்து லைஃப்பில் பேலன்ஸ் பண்ணி பிளான் பண்ணி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்கு. இதுதான் இந்த மாஸ்குலின் இந்த கனெக்ஷன் நோக்கி இப்போ பார்த்துட்ருக்கிறது. இதுதான் அந்த மாஸ்குலின் லைஃப்பில் இப்போ நடந்துட்டுருக்கிறது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தடைகளை பற்றி அப்புறம் பார்க்கலாம். நான் 8 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி மட்டும் கிளாரிஃபை பண்ணுறேன். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் 8 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். இந்த மாஸ்குலின் இந்த தடையை கடந்து வருவாங்களா? ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட பிளாக்கேஜ்
அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 6 of wands, 6 of swords, 6 of swords எனர்ஜி, 4 of cups, 6 of swords வந்து 4 of cups. இந்த மேஸ்குலின் நிச்சயமாக உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இந்த எலிகள் பண்ணுற ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த மேஸ்குலின் வந்து ஒரு இடத்த விட்டு வெளியில் போகலான்னா ஒரு லீகல் பிரச்சனையை உருவாக்குறது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட், அது மாதிரி பழைய அக்ரிமெண்ட் இல்லை பழைய விஷயங்கள் இல்லை பழைய டெப்ட் கடன்கள், இதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி லாக் பண்ண ட்ரை பண்ணுறது, இல்லை பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி இந்த மேஸ்குலினை வந்து அந்த இடத்த விட்டு மூவ் பண்ண விடாமல் பண்ணுறாங்க. பட் இது ஒரு மாயை தான். அது இந்த மேஸ்குலின் வந்து இன்னும் ரியலைஸ் பண்ணல. அதுதான் விஷயம். இவங்க க்ரியேட் பண்ணுறது எல்லாமே மாயை, அதாவது ஒரு செட்டப். அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு விஷயம் இருக்க மாதிரி ஒரு மாயை உருவாக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த விஷயம் அங்கே இல்லை. அதுதான் உண்மை. ஆழமாக பார்க்க ஆரம்பித்தா அந்த விஷயம் அங்கே ஒரு வேக்கம் தான் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கையை வச்சு பொம்மை காட்டுவாங்கள்ல, புலி மாதிரி, மான் மாதிரி, முயல் மாதிரி, அந்த மாதிரி இவங்க கையை வச்சு ஒரு நிழலை காட்டுறாங்க. அந்த நிழல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி தெரியுது. உடனே இந்த மேஸ்குலின் இந்த நிழலை பார்த்துட்டு அங்கே இருக்கிறது உண்மையாக அந்த மிருகமோ இல்லை அந்த ஒரு வினோதமான உருவமோ அங்கே இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இது இவங்கெல்லாம் குரூப்பாக சேர்ந்து ஒருத்தங்க கரெக்டாக லைட்டிங் கொடுக்குறது, ஒருத்தங்க கையை அசைக்கிறது, இன்னொருத்தங்க அதே மாதிரி கத்துறது, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ட்ராமாவை நம்பி இந்த மேஸ்குலின் பயந்துட்டுருக்காங்க. பட் ஆக்சுவலாக திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா அந்த கை அசைகிறது அவங்களால பார்க்க முடியும். அந்தளவுக்கு நம்ம மேஸ்குலின்ஸ் வந்து ரொம்ப அறிவாளியாக இருக்காங்க. ஸோ இது நோ கமெண்ட்ஸ். இது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கி தான் கற்றுக்கணும். நிச்சயமாக இது நடக்கிறது ஒர்க் பிளேஸில். பாஸ்ட் லவ்வர்ஸ் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ரிவர்சல் எனர்ஜியில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபேக் லவ், இல்லைனா ஒன் சைட் லவ், காமிக் எனர்ஜி, இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். கண்டிப்பாக இது ஒர்க் பிளேஸ். மேபி வந்து அன்ரெக்வைட்டட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத கனெக்ஷன், தேவையில்லாத காதல், லஸ்ட், அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் மேபி இந்த மேஸ்குலின் பாஸ்டில் இருந்துருக்கலாம். இல்லை அப்படின்னா இது வந்து பாஸ்ட் லவ்வராக இருக்கலாம், ஏன்னா ஒன் சைட் லவ்வாக கூட இருக்கலாம். எப்படி நீ என்னை விட்டு போயிடலாம் அப்படின்னு நான் உன்னை வச்சு செய்கிறேன் பார் அப்படின்னு ரிவெஞ்ச். இந்த மேஸ்குலின் வந்து இருந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப லோ வைப்ரேஷனில் இருந்திருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே வராங்க. அதனால தான் பயம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ், திரும்ப ஏஸ் ஆஃப் கப்ஸை கிளாரிஃபை பண்ணுது. நீங்கள் மதர் ஆஃப் கப்ஸ் எகெயின் திரும்ப பார்த்தீங்கன்னா ராதாராணியோட எனர்ஜி தான். இந்த தடையை மேஸ்குலின் விலக்கி வருவாங்களான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ரெஸ். இந்த மேஸ்குலின் இந்த தடையை தாண்டி வருவாங்களா? இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காதலை வந்து தடுக்கிறதுக்கு தான். மேபி அது கூட இந்த லவ்வர்ஸ் கார்ட் ரிவர்சல் எனர்ஜி சொல்லலாம். பிளாக்கேஜ், அதுவும் விநாயகர் மேலே பட்டு பிளாக் ஆகுது. பார்ப்போம். Five of Cups, Ten of Pentacles, Nine of Cups, Five of Pentacles, Chariot reverse, Judgment, imbalanced, Ten of Swords, Ten of Wands reverse energy. ஓகே, இங்கே ஒரு ஸ்டோரியே இருக்குது, நான் என்னன்னு சொல்கிறேன். இந்த மேஸ்குலின் வந்து ஸ்டக்காக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வெளியில் வருவாங்களான்னு கேட்டேன். கண்டிப்பாக வருவாங்க. ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா, ஏதாவது கோர்ட் கேஸ் இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஒரு ட்ராப் இவங்க காமிக்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேமிலியே க்ரியேட் பண்ணாங்க ஒரு பிளாக்கேஜ் அப்படின்னா அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். பட் அட் ப்ரெசென்ட் இந்த மேஸ்குலின் வந்து உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. 4 of Cups, 5 of Cups, ரொம்ப ஆக்சுவலாக ஸ்பில்ட் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே பார்த்துட்ருக்கு, சிந்தி போன பாலையே யோசிச்சுட்ருக்கிறது. ஆனால் இன்னும் கிண்ணத்தில் பால் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க இல்லை உணர முடியாத ஒரு அதாவது அந்த நம்ம பயத்தில் இருந்தோன்னா யோசிக்க மாட்டோம், எதையுமே யோசிக்க மாட்டோம். எது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு புரியாது. அந்த பயத்தை விட்டால் தான் எல்லாமே நமக்கு புரியும். ஸ்பிரிட்ஸ் திரும்ப இந்த மேஸ்குலின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கமல்ஹாசன் மாதிரி எல்லாத்தையும் எதுக்கு எடுத்தாலும் பயம்னு சொல்லாமல் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அது உண்மையான மிருகமாக இல்லை மாயையான்னு பாருங்கள். பார்த்துட்டு உண்மையான மிருகமாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுங்கள். பயந்துகிட்டே உட்காந்து என்ன நடக்க போகுது? ஒன்றா அந்த இடத்த விட்டு ஓடணும், இல்லை மிருகத்தை ஃபேஸ் பண்ணணும். விதி என்னமோ அதான் நடக்க போகுது. நீங்கள் பயந்த உடனே அந்த மிருகம் விட்டுற போதா, இல்லை நடுங்கிட்டு உட்காந்து அது மாறப்போதா? எதுவும் மாறப்போகிறதில்ல. விதி தான் நடக்க போகுது.
நான் இங்கே என்ன பார்க்குறேன்னா அலையை பார்க்குறேன். மேபி ஒரு பெரிய வேவ் இந்த மாஸ்குலின் அந்த காதல் அலை வந்து போய் பெருசாக தாக்கி ஒரு சூறாவளிக்குள்ளே அந்த மாஸ்குலினை கூட்டிகிட்டு போகும்போது அநேகமாக வளர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாஸ்குலின் வந்து 5 ஆஃப் கப்ஸில் இருக்காங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அவங்கள. ஆனால் அவங்களோட ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா பிளாக்கேஜ் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அவங்க நினைக்கிற அந்த பணம், அந்த வெல்த் கம்ப்ளீட்டாக இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. மேபி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஆல் ஆஃப் த சடன் இந்த மாஸ்குலினுக்கு வந்து ஒரு வெல்த் வரலாம், அதனால் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரலாம். இல்லைனா இந்த காசு பணம் இல்லை இருக்க பிரச்சனைனால தான் இந்த மாஸ்குலினுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை. 9 ஆஃப் கப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சுய மரியாதை, சுய மதிப்பு, அப்புறம் தன்னை பற்றின ஒரு புரிதல் இல்லாத ஒரு விஷயம். அதாவது காசு மட்டுமே நம்மளோட திறமையோ நம்மளோட வாழ்க்கையோ தீர்மானிக்காது. அதை தாண்டி 1000 விஷயங்கள் இருக்குது. நாம் யாருங்கிறது இருக்குது. காசு மட்டுமே எதையும் தீர்மானிக்கிறது இல்லை. காசு இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். அது வாழ்கிறதுக்கான ஒரு ஆதாரம், அவ்வளோதான். அதுவே ஆதாரம் கிடையாது. காசு இல்லாமல் வாழ்ந்துடலாம் கொஞ்ச நாள், ஆனால் மூச்சு இல்லாமல் வாழ முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் காதல் கூட. ஸோ 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான் இந்த மாஸ்குலினுக்கு பிரச்சனையே இப்போது. அதனால் அவங்க கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணலை. ஏன்னா அவங்க கான்ஃபிடண்ட்டாக எப்போ ஃபீல் பண்ணுவாங்கன்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸில் இருந்தால் தான் இந்த மனநிலைமை அவங்க மாற்றுற வரைக்கும் இந்த 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸும் தான் இருக்க போகுது. அது மாற போகிறதில்ல. அதனால தான் அவங்களோட இந்த சடன் நைட் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி பார்த்திங்கன்னா இங்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த பிளாக்கேஜ்னால தான் அவங்க ரிவர்ஸில் இருக்காங்களே தவிர ப்ராப்ளம் இல்லை. ஆனால் மணியை வச்சு என்றைக்கு எவ்வளோ நாளைக்கு இந்த மாஸ்குலின் ஜட்ஜ் பண்ணாலும் இந்த சுச்சுவேஷன் மாற போகிறதில்ல. என்றைக்கு அவங்களோட செல்ஃப் ஒர்த் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் இந்த சூழ்நிலைகள் மாறும். ஆனால் மாறிக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த மாஸ்குலின் கூடிய சீக்கிரம் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. இந்த டெம்பரன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ரிவர்ஸில் இருக்குது. இந்த மாஸ்குலின் வருவாங்களான்னு கேட்டதுக்கு தான் ஸ்பிரிட்ஸ் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, ஒரு துரோகம், முதுகு குத்தல், பழி வாங்குறது எண்ணம், அது பண்ணது பார்த்திங்கன்னா ஒர்க் பிளேஸில். ஸ்பிரிட்ஸ் நிறையா தடவை இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு சொல்லியிருக்காங்க. கெட் அவுட் ஆஃப் த ஒர்க் பிளேஸ், லீவ் யுவர் ஜாப், அப்புறம் பார்த்திங்கன்னா சர்ச் அதர் ஜாப்ஸ். இதெல்லாம் வந்து நாம் பார்த்தது 6 மாதத்துக்கு முன்னாடியே. ஸோ ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸாகவே இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு சொன்னாங்க. அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு அங்கே உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணாலும் அது வெறும் காலி பெரியங்காய டப்பா. ஃபெமிலினோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் மாஸ்குலின் எனர்ஜிஸ் கேட்கல. ஸோ இது கர்மா. என்றைக்கு யூனிவர்ஸ்க்கு நம்மளால் யூனிவர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக போய் எதுவும் சாதிச்சிட முடியாது. எப்போவுமே நம்ம யூனிவர்ஸோட ட்ராவல் பண்ணால் தான் நம்மளால் வந்து மேலே வர முடியும். அதெல்லாம் நம்ம வாழ்க்கை அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். 10 ஆஃப் வான்ஸ், அதாவது ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதாவது அன்பேரபிள் பெயின், தாங்க முடியாத பாரம் அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கடந்து வர முடியும். கடந்து வரக்கூடிய வழியை கடவுள் காட்டுவாங்க. பார்க்கலாம் காமிக் எனர்ஜி அப்டக்கிள்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அதுதான் ஏற்கனவே இங்கே அப்டக்கிள்ஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் ட்ரபிள், ஒர்க் பிளேஸில் தான் ட்ராமா போயிட்டுருக்கு. பட் ஃபேமிலி ரிலேட்டடாக அன்பேரபிள் பெயின் ஏதாவது பர்சனல் லைஃப்பில் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இப்போ ஈஸி. இப்போ துரோகம் நடந்திருக்கு கண்டிப்பாக. ஷோ such a beautiful energy. மீரா அகெயின், ராதா, மீரா, டிவோஷன், கம்ப்ளீட் டிவோஷன். நீங்கள் அப்படி தான் டிவைன் ஃபெமினின். நீங்கள் அப்படி தான் கம்ப்ளீட்லி டிவோட்டட், லாயல். யூ ஆர் ஹேவிங் சச் அ பியூட்டிஃபுல் லவ். உங்கள் எனர்ஜி ரொம்ப பியூட்டிஃபுல். அடுத்தது விங்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சிறகுகள். நீங்கள் தேவதை தான், அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது? விங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரம். அதாவது குக்கூன்லேருந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஆகி பறக்க ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு இப்போ தான் சிறகுகள் முளைக்குது. சின்ன சின்ன சிறகாக முளைச்சிட்டு இருந்தது. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கீங்க. உங்களோட ஒரு சிறகாக முளைக்க நீங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய சிறகோடு இருக்கீங்க. உங்களால் அந்த இடத்த விட்டோ இல்லை எந்த இடத்த விட்டோ பறக்க முடியும். பட் இந்த மாஸ்குலின் இந்த சிறகு இழந்தாச்சு இம்பேலன்ஸ்னால. இதுக்கு நிறைய காரணங்களுக்கு, பேட் ஹேபிட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா சரியாக பிளான் பண்ணலை, கேட்குறது இல்லை, ஈகோ, நாங்கிற அகங்காரம். அந்த ஈகோ டெத் நடக்கிற வரைக்கும் ஸ்பிரிட்ஸ் வச்சு தான் செய்ய போகிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃபேமிலி. வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் ப்ளீஸ். ஸ்பிரிட்ஸ் ஏதாவது இருக்கா வேறு? எனர்ஜி ஆப்ஸ்டக்கிள்ஸ், காமிக் எனர்ஜிஸ், ஒயிட் ட்ரெஸ், மேரேஜ், rabbit, good luck. ஊடு ஸ்பெல் நேற்று நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ஊடு ஸ்பெல் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலி.
இப்போது எல்லா மேஸ்குலின்ஸ்க்கும் எக்ஸ் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இருக்கிற எக்ஸ், உங்கள் வாழ்க்கையில் யாராவது எக்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஊடு ஸ்பெல் பண்ணுறது அவங்க எக்ஸ் தான். பட் அவங்க மட்டும் பண்ணல, 2-3 பேர் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு, 2 பாம்பு இருக்குது. ஒரு பாம்பு வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் போகுது, ஏன்னா அது வந்து அடி வாங்கிருச்சு. ஒரு பாம்பு வெளியில் இடத்த காலி பண்ண போகுது. இது வந்து இன்னொரு பாம்பு பார்த்திங்கன்னா இந்த மேஸ்குலின் கையை கட்டி போட்டுட்டு அவங்க அப்படியே கீறி அவங்க ப்ளீட் பண்ண வச்சு அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்ருக்கு. அதை வச்சு ஏதோ ஒரு விஷயத்த ஒரு பேயை உருவாக்கிட்டுருக்கு. இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இன்னொரு ஃபெமினின் எனர்ஜி. மொத்தம் 3 ஃபெமினின் எனர்ஜி இங்கே இருக்காங்க. த ஃப்யூச்சர். ஆனால் பண்ணுறது வந்து ஒரு விச். மேபி இவங்க ஹையர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதுலேயே ஒரு வந்து பேய் இருக்குது. லிட்ரலாக பேய் கிடையாது, அது பேய் ஜென்மம். பேய்க்கு தான் பார்த்திங்கன்னா ஈவிரக்கெலாம் எதுவும் இருக்காது. இது பேய் கூட இல்லை, தமிழில் இதை விட நல்ல வார்த்தை எனக்கு தெரியல. ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கு. மேபி இந்த ரேபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் இஷ்யூஸ், இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப், இல்லைனா மாஸ்குலின் பற்றின சம் சீக்ரெட்ஸ் எதுலையும் வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறது, மாஸ்குலின் விட்டு போயிடுவாங்கன்னு ஊடு ஸ்பெல் பண்ணுறது. யா, இந்த காமிக் ஃபெமினின் வந்து ஏதாவது பண்ணாங்க இந்த மாஸ்குலினை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னா ஷீ இஸ் கோயிங் டு ப்ளீட். அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். யா, பிளாக் மேஜிக், ஸ்பெல் ஒர்க், டெஃபினட்டாக ஸ்பெல் ஒர்க் இருக்குது. உல்ஃப், பிணந்தினி கழுகுகள் நைட்டில் தான் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப வியர்டான விஷயங்கள், குள்ளநரித்தனம். ஆனால் ஸ்பிரிட் சொல்கிறாங்க டவர் இருக்குது. ஸோ இது வந்து மாஸ்குலினோட பிரச்சனை, இது உங்கள் பிரச்சனை இல்லை. மாஸ்குலின் வராதுக்கு காரணம் இதுதான். ஸோ அதனால தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டார்லிங்ஸாக வேலையை பார்க்க சொல்கிறாங்க. ஷோ அன்கண்டிஷனல் லவ், அவ்வளோதான். உங்களுக்கு தேவை இப்போது எது நடந்தாலும் சரி அவங்களோட கர்மாவை முடிச்சுட்டு வரட்டும், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலும் அந்த அன்கண்டிஷனல் லவ் தான் உங்களுக்கு தேவை. இந்த கனெக்ஷனை வந்து டெஸ்டினியை நோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நேற்று பார்த்தோம், இன்றைக்குமே வந்து அதே தான் வருது. ஆனால் அதுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்த்துருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு குழப்பிக்காமல் இருக்கிறதுக்கு தான். ஃபெமினின் எனர்ஜிஸ் மோஸ்ட்லி. Any other guidance spirits? Oh my god. மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பெல் ஒர்க்காகவும் இருக்கலாம், இல்லைனா மாஸ்குலின் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஓகே இது வந்து ஸ்பிரிட்ஸ் ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. நம்ம பார்த்தோம் இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், இந்த 9 ஆஃப் கப்ஸ்லாம் ப்ராப்ளம் இருக்கிறதா. ஆனால் இங்கே வந்து ஹோப், ஹாப்பினஸ், அந்த இருள் வந்து விலக போகுது. எப்படி விலக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்குலினுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை அப்படின்னா இந்த மாஸ்குலினுக்கு ஒரு கோல்டன் சான்ஸ் கிடைக்கும். என்ன சான்ஸ் அப்படின்னா இந்த டார்லிங்கோட இந்த லைஃப்பை கிரவுண்ட் பண்ணுறது. அதாவது இது வந்து ஒர்க் பிளேஸாகவும் இருக்கலாம், இல்லை ஒர்க் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். பட் இந்த டார்லிங் உள்ளே வரலைன்னா அவங்க மாஸ்குலின் எனர்ஜி டன். நைட் ஆஃப் கப்ஸ், இங்கே நைட் ஆஃப் வான்ஸ் மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் கப்ஸ். நைட் ஆஃப் கப்ஸ் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுற ஒரு எனர்ஜி. தயங்கி வர்றது. நீங்கள் ஏற்றுப்பீங்களா மாட்டிங்களா, காசு இல்லை போனால் இவன் என்ன பண்ணுவா, வேண்டான்ட்டு போயிடுவாளோ. ஏன்னா இவங்க வந்து பழகுனதே வந்து வெறும் காசு கட்ட எண்ணி காசு எவ்வளோ வச்சுருக்காங்களோ அவ்வளோதான். ஆனால் வந்து அதில் பாதி வந்து வெறும் தற்பெருமை அதெல்லாம் கலந்தது தான். அதெல்லாம் வந்து விளக்கிறதுக்கு தான் இத்தனை பாடங்கள் இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு. ஸோ பாடம் கற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜஸ்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனை நம்ம திரும்பவும் இங்கே ஜஸ்டிஸ் கார்டு பார்க்குறோம். இங்கேயும் ஜஸ்டிஸ் கார்டு. இந்த ஜஸ்டிஸ் கார்டு எதை கிளாரிஃபை பண்ணுதுன்னா ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் இந்த காமிக்ஸ்க்கு கிடைக்க போகுது. இங்கே நம்ம 3 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி பார்த்தோம். எங்கே அதோ 3 ஆஃப் வான்ஸ். இப்போ மாஸ்குலின் இருக்கிறது வந்து 2 ஆஃப் வான்ஸ். ஸோ கிராஜுவலாக தான் அவங்க வந்து 3 ஆஃப் வான்ஸ்க்கு போக போகிறாங்க. இந்த மாஸ்குலின் நிச்சயமாக ஃபினான்ஷியலாக ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எப்போ அப்படின்னா இந்த தேவதையை மதித்து நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம். திரும்ப பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் பென்டிகிள்ஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு வேணுமா கிளாரிஃபிகேஷன்? 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் 9 ஆஃப் பென்டிகிள்ஸ். இப்போதைக்கு ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா போய் வேலையை பாருமா அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். எதை பற்றி குழப்பிக்காதீங்க, நாங்கள் வச்சுருக்கோம் சூப்பர் ஸ்கெட்சு, நாங்கள் அந்த வேலையை பார்க்குறோம், நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்ட்டாங்க ஃபெமினினை. பட் உங்களுக்கு மெயின் கைடன்ஸ் ஸ்டே லாயல். இந்த மாதிரி அன்கண்டிஷனல் லவ், அது டிவோஷன், கம்ப்ளீட் டிவோஷன். இந்த மீராவுக்கும் இந்த ராதாவுக்கும் வந்து கிருஷ்ணர் தவிர ஆல்டர்னேட் எதாவது கொடுத்தா ஏற்றுப்பாங்களா? சான்ஸே கிடையாது. எவ்வளோ பெரிய நீங்கள் ஆல்டர்னேட் கொடுத்துருந்தீங்கனாலும் கிருஷ்ணரே இன்னொரு அவதாரம் எடுத்து வந்திருந்தாலும் சரி அவங்களுக்கு கிருஷ்ணர் தான். ராதாய்க்கும் சரி மீராவுக்கும் சரி. ஸோ உங்களோட டிவோஷனும் உங்களோட டெடிக்கேஷனும் அப்படி தான் இருக்கணும். நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த மாஸ்குலின் உங்களை அப்படி தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு லாயல் டெடிக்கேட்டட் ஒரு லவ் அப்படி தான் அவங்களும் பார்க்குறாங்க.
ஸோ நீங்கள் உங்களோட டெஸ்டினி வந்து எப்படி மீராக்கும் ராதாக்கும் இருந்ததோ அப்படி தான் உங்களோட வாழ்க்கை வந்து ஒன்றா சேருதுங்கிறது விதிக்கப்பட்டது. மீரா வந்து அவங்களோட கிருஷ்ணனோட போய் ஆத்மாவை கலந்துட்டாங்க. ஸோ இந்த டிவோஷன் வந்து உங்களை எங்கே எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா, நீங்கள் 2 பேருமே வந்து இட்ஸ் நாட் அபவுட் பாடி, உங்களோட சோல் வந்து மர்ஜ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவல் லெவலில் ஒரு கனெக்ஷனாக இது மாறும். அதுக்கு தான் ஸ்பிரிட்ஸ் வந்து இப்போ இந்த மாஸ்குலின் எனர்ஜியை துவைச்சி காய போட்டுட்ருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. ஸோ ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ் இப்போ இருக்க சூழ்நிலையில் ஃபெமினின் எனர்ஜிக்கு என்ன கைடன்ஸ் ப்ளீஸ்? ஃபெமினினுக்கு என்ன கைடன்ஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ்? இந்த கனெக்ஷன் ரொம்ப ஸ்பெசிஃபிக். கோ டு பீச் டு கிளென்ஸ் யுவர் எனர்ஜி, யூ வில் கெட் த ஆன்சர் தேர். ஸோ நிறைய காமிக் அட்டாக்ஸ் இருக்குது, ஸ்பெல் ஒர்க் இருக்குது, அதனால தான் உங்களை பீச்சுக்கு போக சொல்கிறாங்க. இதுக்கு ஃபெமினினுக்கு மட்டும் கிடையாது, இது மாஸ்குலினுக்கு தான். சூப்பர். மாஸ்குலின் இஸ் ஹார்ஸ் லெஷன்ஸ். ஸோ இதுதான் வச்சு செய்கிறதுக்கு தான். டேக் அ பிரேக் சொல்லிட்டாங்களா? டேக் அ பிரேக்னு நீங்கள் போய் பிரேக் எடுங்க. அவங்க துவைக்க போகிறாங்க. துவைச்சி காயதுக்கு அயன்படுத்தலாம் டைம் எடுக்கும். அதனால தான் ஃபெமினின் ஃபோக்கஸ் எங்கே பண்ணணும்? உங்கள் வேலையில், உங்கள் கரியரில், உங்களோட ஃப்யூச்சரில் அதில் பண்ணுங்கள். துவைச்சி காய வச்சு இஸ்திரி போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ உங்களுக்கு கல்யாண ட்ரெஸ் ரெடியாக இருக்குது. எப்போ போட்டால் என்ன, இப்போ போட்டால் என்ன, 4 மாதம் கழித்து போட்டால் என்ன, நீங்கள் தான் போட போகிறீங்க. இந்த மாஸ்குலேருந்து தான் வரப்போகிறாங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டி என்ன மாதிரி இருந்தாலும் சரி, உங்களோட கவுண்டர் பட்டு அங்கே நிற்க போகிறது மாஸ்குலின் எனர்ஜி தான். வைரஷ் நோ ரஷ். பார்த்தீங்கன்னா இது நான் பொறுப்பில்லை. ஸ்பிரிட்ஸ் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கார்டை என் கையிலேருந்து வேணும்னே கீழே விழ வச்சுருக்காங்க. நான் கேர்ஃபுல்லாக தான் ஷஃபில் பண்ணேன். சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. நான் ஒரு கார்டுக்கு எய்ம் பண்ணேன். லவ் கான்கர்ஸ் ஆல். இட்ஸ் டூ ஏர்லி டு கிவ் அப் ஆன் திஸ் கனெக்ஷன். யாருக்கா டவுட் இருந்ததுன்னா இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறாங்க. லவ் இஸ் த ரே ஆஃப் ஹோப் ஈவன் இன் த டார்க்கஸ்ட் ஆஃப் த டார்க். இது வந்து மாஸ்குலின் எனர்ஜிக்கு. அடுத்தது see the brightest side of your connection, break the chain, strong 5D connection, focus on your passion or dream which sparks your happiness. புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம பார்த்த ஓவரால் ரீடிங்கை இந்த 4 கார்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ லவ் கான்குவர்ஸ் ஆல். இது ரொம்ப சீக்கிரம் நீங்கள் இதில் இந்த மாஸ்குலின் எனர்ஜி ஏதாவது இந்த மாதிரி மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா டோன்ட் கிவ் அப். இட்ஸ் டூ ஏர்லி டு கிவ் அப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்ப சீக்கிரம் நீங்கள் இது வந்து மனசு உடைஞ்சு போகிறது. நீங்கள் வந்து இப்போ ராதே மாதிரி மீரா மாதிரி டிவோட்டடாக தான் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு மெயின் கைடன்ஸ். அந்த எனர்ஜி தான் திரும்ப திரும்ப வருது. அதே மாதிரி எதிரிங்களை சண்டை போடும்போது பார்வதி மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து மாஸ்குலின் கூட சண்டை போடும்போது பார்வதியாக மாறக்கூடாது. ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். லவ் இஸ் ரே ஆஃப் ஹோப் ஈவன் இன் த டார்க்கஸ்ட் ஆஃப் த டார்க். எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் காதல் வந்து உங்களுக்கு அதுக்கான வெளிச்சத்தை கொடுக்கும். மாஸ்குலினுக்கும் சரி உங்களுக்கும் சரி. நிச்சயமாக இந்த மாஸ்குலின் ஒரு பேக் ஸ்டாப் ஃபேஸ் பண்ணுறாங்க. சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்னா இதுதான் நடக்கும். ஸோ சொன்ன பேச்சு கேளுங்க. ஃபெமினின் நீங்கள் வேலையை பாருங்கள். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.